இந்த வீடியோ காணும் அனைத்து கேட் டெக்னாலஜி ப்ரோக்ராம் ஃபேமிலி நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, AutoCAD மொபைல் ஆப்பை பயன்படுத்தி எப்படி ஏரியா கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தார். ஸோ அதுக்கான ஆன்சர் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கேட் டெக்னாலஜி ப்ரோக்ராம் சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் மறக்காமல் உங்களுக்கு வந்து சாரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதல்ல நீங்கள் AutoCAD மொபைல் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம AutoCAD மொபைல் ஆப்பில் 2 வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்க்காத நண்பர்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும் நான் நம்புகிறேன். ஸோ அதுக்கடுத்து நம்ம இப்போ AutoCAD மொபைல் ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ அதுக்குள்ளே நம்ம எப்படி ரெக்டாங்குலர் ஏரியாக்கான ஏரியா கண்டுபிடிக்கிறது அப்படின்னும் இர்ரெகுலர் ஏரியாக்கான ஏரியாவை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல நான் AutoCAD மொபைல் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் என்னுடைய மெயில் ஐடி சிங்க் பண்ணி நான் ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இது மாதிரி ஃபைலை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் நான் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே யூனிட்டை நான் செட் பண்ணிக்கிறேன். செட்டிங்கில் போய்ட்டு டெசிமல்ன்றதை நான் இன்ஜினியரிங் செட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு அடுத்ததாக ட்ராவில் போய்ட்டு ஒரு ரெக்டாங்குலர் எடுத்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ ரெக்டாங்குலர் ட்ரா பண்ணியாச்சு. இதுக்கு ஏரியா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கீழே மெஷர் அப்படின்ற இந்த டூலை பிக் பண்ணிவிட்டு ஸோ இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் ஏரியா அப்படின்றத நம்ம பிக் பண்ணி ஆப்ஜெக்ட் மேலே கொண்டு போய் டச் பண்ண போகிறோம். ஆப்ஜெக்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஆப்ஜெக்ட் கொண்டு போனோம் அப்படின்னா இதோடைய ஏரியா இந்த இடத்துல காமிச்சிருக்கு பாருங்கள், 53.83 ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு சொல்லியிருக்கு. பேராமீட்டரும் காமிச்சிருக்கு. இப்படி தான் நம்ம ஒரு ரெக்டாங்குலருக்கான ஏரியா கண்டுபிடிக்கணும். இதே மாதிரி நம்ம ஒரு இர்ரெகுலர் ஷேப்பை வரைஞ்சி அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கும் அதே மாதிரி நம்ம ஒரு இர்ரெகுலர் ஷேப்பை மேலே நம்ம வரைஞ்சிக்கலாம். ஸோ இது மாதிரி நம்ம ஒரு இர்ரெகுலர் ஷேப்பை வரைஞ்சிட்டு ஸோ உடனே மெஷர் அப்படின்ற டூல் எடுத்துகிட்டு இதில் பண்ணிங்க அப்படின்னா ஏரியா இருக்கும். இதில் ஆப்ஜெக்டை பிக் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஆப்ஜெக்ட் மேலே வச்சோம் அப்படின்னா இந்த ஆப்ஜெக்டோடைய இர்ரெகுலர் ஏரியாக்கான ஏரியா கிடச்சிரும். ஸோ இதோட ஏரியா 40.468 ஸ்கொயர் ஃபீட்டுன்னு காமிக்குது. பேராமீட்டரும் காமிக்குது. ஸோ இந்த ஆப்பை பயன்படுத்தி நம்ம ஏதேனும் ஒரு சைட் மெஷர்மெண்ட்டுக்கு போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல தெளிவாக வரைஞ்சி அது எவ்வளோ ஏரியான்னு ஈஸியாக கால்குலேட் பண்ணிக்கலாம். இது ஒரு இன்ஜினியருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஒரு ஆப்பில் ஒன்று. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த AutoCAD மொபைல் ஆப் சீரிஸ் நம்ம டுட்டோரியலாக போட்டுட்ருக்கோம். ஸோ அந்த வீடியோவும் தொடர்ந்து பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.